என்னை செயல்படுத்து என்பதையெல்லாம் சொன்னேன். அவர் அதை அற்புதமாக ருசித்தார், அதை அற்புதமாக வாசித்தார், அதை அற்புதமாக உருவு பெற்றார். அருவமாக இருந்து குரு இந்த 1000 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் அவருடைய இசைகள் இந்த பூமியில் இருக்கின்றது, அவருடைய ஓசைகள் இந்த பூமியில் இருக்கின்றது, அவருடைய அதிர்வலைகள் இந்த பூமியில் இருக்கின்றது. எவன் ஒருவன் சரணாகதியில் இருக்கின்றானோ அவன் இந்த குருநாதரை உணர முடியும், அவன் அதை வாசிக்க முடியும். இந்த புத்தருடைய வார்த்தைகள் இந்த பூமியில் இருக்கின்றது, ஓஷோடைய வார்த்தைகள் இந்த பூமியில் இருக்கு, பிபி தேவனின் இசை இந்த உலகில் இருக்கின்றது. நீ எம்டி போட்டாக இருந்தால் அதை இந்த உலகத்தில் நீ வெறும் எம்டி புல்லாங்குழல் இருந்தால் இந்த உலகத்தில் ரசிக்க முடியும் நண்பர்களே, இந்த உலகத்தில் எடுக்க முடியும் நண்பர்களே, இந்த உலகத்தில் உருவாக்க முடியும் நண்பர்களே. இந்த பேருண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த பெரும் பாக்கியத்தை, பெரும் பேருண்மையை நாளைக்கு கிளாஸ்ல அற்புதமா வெறும் 2499 ரூபாயில விஜயா பார்க்கில் கொடுக்குற நண்பர்களே, அந்த ஹாலுக்கும் அந்த சாப்பாட்டுக்கு அதை சரி போச்சு. அங்க வந்து மாஸ்டர் எனக்கு ஆஃபர் உண்டா மாஸ்டர், அங்க வந்து மாஸ்டர் நான் வந்து பழைய ஃபீஸ்ல இதை கழிச்சிக்குமா முடியுமா மாஸ்டர், நான் ஏற்கனவே ஒரு ஃபீஸ் கொடுத்துறேன் இதையும் கொடுக்கணுமா மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டு இருந்து சிறுமைப்பட்டு போய் குருநாதர்ட்டி கடவுள்கிட்ட நீங்க எந்த அளவுக்கு விடுகின்றீர்களோ அந்த அளவுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த சரணாகதி அதாவது வந்து என்னுடைய தகுதிக்கு இதெல்லாம் ஜாஸ்தி. நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா எடுத்துட்டு இருக்கும்போது புனேல போய் தங்கும்போது 1,40,000 ரூபாய் வரும் அந்த பிரமிடு ஹாலுக்கு 10 நாள் 20 நாள் தங்குறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் கோர்ஸ் ஃபீஸ் அப்ப 4 லட்ச ரூபாய் செலவு பண்ணேன். ஆகா இது உனக்கு தேவையா, இதுக்கு நீ ஊர்ல ஒரு இடம் வாங்கி போட்டீங்கன்னா இன்னைக்கு உரியா. அன்னைக்கு வந்து மெட்ராஸ்ல வந்து இப்ப செந்தில் சார்ட்ட கூட 6 லட்ச ரூபாய்க்கு வீடு, 6 லட்ச ரூபாய்க்கு கோயம்பேடுல கொடுத்தான். இன்னைக்கு அதோட விலை கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய். அந்த மெயின் ரோடெல்லாம் அங்க வந்துருச்சு, 6-7 கோடி ரூபாய் இன்னைக்கு அதோட ரேட். அந்த பணத்தை அப்படி அல்ல நண்பர்களே. அதை தாண்டி ஆனந்தத்தையும், அதை தாண்டி பரவசத்தையும், அதை தாண்டி பேருண்மையும் இன்றைக்கு இப்படி ஒரு சித்தாந்தவாதியாக, இப்படி வந்து பேருண்மை உணர்ந்த ஒரு மனிதனாக, இப்படி இந்த இவ்வளவு பேருக்கு இத்தனை லட்சம் பேருக்கு சொல்லக்கூடிய தைரியமிக்க ஒரு மனிதனாக தந்திரா வழிதான் மிகச்சிறந்த வழி என்ற ஒரு தைரியவானாக நான் இருக்கின்றேன் என்ற காரணத்தினால் ஓஷோவை தேடி தேடி இந்த என்னுடைய இளமை காலம் முழுவதும் சுற்றி வந்து, என்னுடைய இளமை காலம் முழுவதும் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் இருக்கிற குருநாதர்களாம் சந்தித்த வாசிதான் இன்றைக்கு நான் இவ்வளவு தைரியசாலியாக சொல்லுகின்றேன் நண்பர்கள். எந்த மார்க்கமும் தாந்திரிக்கத்தை உணர்த்தாது, எந்த மார்க்கமும் தாந்திரிக்கத்தை உங்களை கொண்டு விடாது நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, சொர்க்கத்தை பிடிச்சிட்டீங்க, சொர்க்கத்தோட நுழைவாயில் பிடிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் சரியா தவறா அப்படின்னு பேரம் பேசிட்டு அந்த இடத்துல நின்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒருபடி உண்மையோட ஒரு இன்ச்சு பேருண்மை கூட கிடைக்காது. குருவின் பாதத்தில், குருவின் சரணாகதியில், குருவின் ஒளிவட்டத்தில் நீங்கள் இலக்கும் அத்தனையும் 1000 மடங்கு, கோடி மடங்கு, லட்சம் மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும் நண்பர்களே. ஆகவே இந்த கிளாஸஸ்க்கெல்லாம் கணக்கு பார்த்து நீங்க 2500 ரூபாய் கொடுத்து போக முடியுமா? இதுக்கு ஒரு சினிமா யோசிச்சு பாருங்க நண்பர்கள். ஹோட்டல் போனீங்கன்னா என்ன சாப்பாடு இது, அப்படியே டைஜஷன் மக்க நாள் டாய்லெட்டை போய் விழுவ போகுது. ஆனால் நான் கொடுத்த அந்த 4 லட்சம் 5 லட்சம் 1 கோடி இன்னைக்கு இந்தியா முழுவதும் என்னுடைய இளமை காலத்தை எல்லாம் சுத்தம் பண்ண, நான் குஜராத்ல இருந்தேன், இமயமலையில இருந்து, நார்த் இந்தியா, அது அத்தனையும் ஆனந்த பொக்கிஷமாக, ஆர்ப்பரிக்கும் பேருண்மையாக, பேருண்ப பெருங்கடலாக ஊழ்ந்து கிடக்கின்றது நண்பர்களே. ஆகவே குருவிடம் பேரம் பேசாதீங்க, உண்மைக்குள்ள வந்துட்டீங்க, சொர்க்கத்துக்குள்ள சொல்லிவிட்டு இருக்கீங்க. என்ன நண்பர்களே, நீங்களும் இந்த 2 மணி நேரம் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து இந்தியாவில் இன்னைக்கு வந்து எல்லா பெட்ரூம்லையும் என்னுடைய குரல்கள் ஒழித்துக் கொண்டு நீங்க இன்பமா இருங்க. இது அப்படியே அதாவது வந்து நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ளும் முறை, நீங்க எவ்வளவுதான் உடலுக்குள்ள மிஷின் மாதிரி இன்னைக்கு படம் அப்படியெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, இப்ப வந்து ப்ரோன் படம் பாக்குறீங்க, 4 மணி நேரம் உடம்பு அப்படி ஜிம்பாடியா வச்சு அவன் அத்தனை பேர் என்லைட்மெண்ட் எல்லாம் அடைஞ்சிருக்கணும், அவன் அத்தனை பேர் கடவுள் தன்மையில அடைஞ்சிருக்கான். அப்ப அடையலையே காரணம் என்ன? அவன் ஊசி போட்டுட்டு அவன் மைண்ட்ல கண்ணிங்க வச்சுக்கிட்டு அவனுடைய விஷயத்துல வந்து அவ்வளவு 1008 கண்ணிங்க வச்சுக்கிட்டு அதை போய் செய்யறான். அவன் செக்ஸ் காமம் சாக்கடையில் உளுந்து உழல்கின்றான். அது சாக்கடையாகத்தான் வரும். நீங்கள் பாலில், வெண்ணையில், இந்த பேரின்ப பெருவுரையில் இருந்து உழல்கின்றீர்கள். அதனால் நெய்யாக, அதனால் பொக்கிஷமாக, அதனால் பேரின்ப பெருங்கடலாக, ஆர்ப்பரிக்கும் பேருண்மையாக கங்கை நீர் புனிதமாக வரப்போகின்றது நண்பர்களே. ஆகவே தந்த்ரா என்பது நீங்க செய்யற மங்கி பக்கிங் கிடையாது. இந்த புரோன் படத்துல வித்தியாசமா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கொடூரமான செக்ஸ் கிடையாது நண்பர்களே. அது ஒரு புனிதம், அது ஒரு பேரின்மை, அது ஒரு பேரானந்தம், அது ஒரு பேர் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை உணர்ந்து, இந்த மகிழ்ச்சியை அனுபவித்து, இந்த மகிழ்ச்சியை உங்க வாழ்க்கையில் சரணாகதி தத்துவத்தோடு ஒருவிடம் சரணாகதி அடையுங்கள், உங்கள் மனைவிடம் சரணாகதி அடையுங்கள், இந்த பிரம்மச்சத்திடம் சரணாகதி அடையுங்கள், உங்கள் கணவரிடம் சரணாகதி அடையுங்கள். உங்களுக்கு இதோ இப்பொழுதே என்லைட்மெண்ட் காத்திருக்கின்றது. தந்திரா பரவச மகாசமாதி என்னும் உயர்நிலை வகுப்பில் மாசந்திரா என்லைட்மெண்ட் புத்தாய்ப்பாக நாளைக்கு சென்னையில் ஒரு நாள் வகுப்பாக உங்களுக்கு உயர்நிலை தந்திரா, சுப்ரீம் அண்டர்ஸ்டாண்டிங் தந்திரா, உங்களுக்குள் இருக்கும் உங்களை உணர்த்தி, உங்களுக்குள் இருக்கும் உங்களுடைய சுயரூபத்தை உணர்த்தி, உங்கள் உடம்பையும் இப்படி வளைக்க முடியுமா என்று வளைத்து காட்டி எல்லா ஸ்டெப்ஸும் இந்த 9ல இருந்து 27 இப்ப வந்து 5 ஸ்டேஜ் அழகா கொடுத்துட்டேன். தடவுதல், நக்குதல், சப்தம், அப்படி சில 4 பிளேஸ் எல்லாம் 5 ஸ்டேஜ் கொடுத்துட்டேன். 5ல இருந்து 9 ஸ்டேஜ் அழகா கொடுத்துட்டேன். 9ல இருந்து 27 ஸ்டேஜ் அடையிறதுக்கு நாளைக்கு உடம்ப ரெடி பண்ண போற நண்பர்கள். ஏன்னா நான் ஒண்ணுமே ஆரம்பிக்கல சார், பரவாயில்ல, 2 ஸ்டேஜ் முடிச்சிட்டேன் பரவாயில்ல, 5 ஸ்டேஜ் முடிச்சிட்டேன் பரவாயில்ல, இன்னைக்குதான் சார் பரவாயில்ல, எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள். நான் ஓஷோ
உங்களுடைய அற்புதமான தியான மையம் கொஞ்சம் அகமதாபாத்தில் இருக்குன்னு இங்கேருந்து கேள்விப்பட்டோம். இங்கேருந்து கிளம்பி வரோம் 23, 24 வயசுல. ட்ரெயின் டிக்கெட் இல்லாம, காசுக்கு இல்லாம, அது இல்லாம, இது இல்லாம, ஓடி போய் அங்கிருந்து அங்கேருந்து கடன் வாங்கி 100, 1000, 5000 பிச்சை எடுத்து அங்க தங்கி அவ்வளவு உண்மைகளை கத்துக்கும். எங்கேயோ யாருமே இல்லாத அகமதாபாத்ல. எங்கேயோ யாருமே இல்லாத இமயமலையில, ஓஷோ நிசர்கால எங்கேயோ எதுவுமே இல்லாம டெல்லியில இப்படி எங்கெங்கேயோ ஓடி என்னுடைய இளமை காலத்துல என்னோட படிச்ச மனிதர்லாம் சொன்னாங்க. எம்சிஏ படிச்ச சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் எங்கெங்கேயோ வேலைக்கு 2,00,000 3,00,000 கல்யாணம் பண்ணி என்னுடைய வயசுக்காரங்களாம் இவ்வளவு பெரிய குழந்தைகள் இருக்கு. எல்லாம் லேட் ஆச்சு. ஒன்றும் குறைந்து விடவில்லை. ஆனால் யாரும் உணராத உண்மையை, யாரும் அனுபவிக்காத இன்பத்தை, யாரும் அனுபவிக்காத பேருண்மை, யாரும் அனுபவிக்காத பரம்பொருள் ரகசியத்தை நான் உணர்ந்து விட்டேன் என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, ஆகவே இந்த அற்புதம் சார், நான் வந்து தூத்துக்குடியில் இருக்கேன் சார். தூத்துக்குடியில இருந்து ஒரு நண்பர் வரார், நாகப்பட்டினத்துல இருந்து நண்பர், செந்தில் சார் காங்கேயத்துல இருந்து வந்து உட்கார்ந்து, சென்னையில உட்கார்ந்துகிட்டு வராமல் இருந்து உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் நண்பர்களே. இந்த தந்திராவில் இருந்து நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தால் அண்டையில் காவேரி முழுகாத மூதேவி என்ற பட்டம் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேருண்மையை நான் உணர விட்டேன் என்று 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு ஃபீல் பண்ணுவீங்க நண்பர்களே. ஆகவே இப்பொழுதே இன்னைக்கே கூப்பிட்டு நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 20 பேர் புக் பண்ணிட்டாங்க. சவுந்தரராஜன் சார்லாம் எதுக்கும் எங்கெங்க கோயம்புத்தூர்ல எங்கெங்கே போய் உட்காந்துருக்காரு. பெங்களூர் நினைச்சோன்னு வர்றாரு. இப்ப கிளம்பினா கூட காலையில வரலாம். நாகப்பட்டினத்துல சுந்தரவடிவேல் சார் வராரு. தூத்துக்குடியில இருந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராரு. எங்கெங்கேருந்தோ எல்லாரும் வர்றாங்க. எல்லோரும் வரலாம். நாளைய கிளாஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் இந்த இறை ஆற்றல், இந்த இறை உணர்வு, இந்த தெய்வம், இந்த கடவுள் உங்களிடம் பேசுவதை காண்பீர்கள் என்பது. சார், என் ஒய்ஃப் ஒத்துழைக்க மாட்டேங்கிறா சார். என் ஒய்ஃப் ஒரு அரமண்டா இருக்கா சார். அவருக்கு எனக்கு புரிய வைக்க முடியல சார். ஒண்ணும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு கொண்டாந்து உட்கார வைங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். எல்லாத்தையும் சரி பண்ணுகின்றேன் நண்பர்களே. ஆகவே இந்த அற்புதத்தை, இந்த ஆனந்தத்தை, இந்த பேருண்மையை, இந்த பேரானந்த பெருங்கடலில் மூழ்கி முத்தெடுக்க உங்களை வருக என்று வரவேற்கின்ற நண்பர்களே. நாளை சென்னை வகுப்பு உங்களை காத்து கொண்டிருக்கின்றது. இன்றே அட்மிட்டை கூப்பிட்டு உங்களுடைய வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேக்சிமம் எல்லாரும் உறுதி செஞ்சுட்டீங்க. இளங்கோ எல்லாருமே நாளை கிளம்பி வாங்க. இளங்கோலாம் நல்லா பிராக்டிஸ்ல இருக்காரு. காசு பணத்தெல்லாம் யோசிக்காதீங்க, இறைவன் கொடுப்பான். இன்னைக்கு நீங்க எப்படி இறைச்செய்வில் இருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி நானும் பிச்சை எடுத்துட்டு தான் இருந்தேன். பிச்சை புகழும் கற்கேன் என்று பிச்சை எடுத்த ஆன்மீகத்தை உணர்ந்தேன். ஆகவே நண்பர்கள், இன்றைக்கு இந்த இறைவன், இறையாற்றல், பெரும் பிரபஞ்சம் என்னுடைய ஆலயத்துக் கொண்ட குருமார்கள் என்னை கேரெடுத்துக் கொண்டார்கள். அதுபோன்று உங்களையும் உங்களுடைய குருமார்கள் காசு விஷயத்தில் கண்ணிங்கா இருக்காதீங்க நண்பர்களே. நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய உங்களுடைய சுகம், உங்களுடைய இன்பம், உங்களுடைய அப்பா அம்மா கூட எப்பா நீ சந்தோஷமா இருந்தியாப்பா, நீ மகிழ்ச்சியா இருந்தியாப்பா, நீ பேருண்மை உணர்ந்தியாப்பா, நீ வந்து சக்ஸ்ல இருந்தியா, யாரும் கேட்க போறதில்லை. உங்க மனைவி கூட வாய் திறந்து கேட்க போறதில்ல. கணவன் மனைவி கூட. ஆனா நான் வாரம் சொல்லிக் கொண்டிருக்கேன், செக்ஸ்ல இருங்க, சந்தோஷமா இருங்க, ஞாயிற்றுக்கிழமை உங்க பொண்டாட்டிக்கு டயத்தை ஒதுங்க, மகிழ்ச்சியா இருங்க, ஹாப்பியா இருங்க, ஃபேமிலியோட என்டல் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய கடன் அடைபடும். மகாலட்சுமி வாசம் செய்வார். உங்களுடைய வீட்டில் எல்லா விதமான 16 வகையான கடாட்சங்களும் கிடைக்கும் நண்பர்களே. ஏனென்றால் இறைவன் உங்களுடைய பக்கம். மகிழ்ச்சியாக இருக்கும் மனிதன் மட்டுமே இறைவன் ஆசீர்வதிப்பான். மகிழ்ச்சியான மனிதனுக்கு மட்டும்தான் இறைவனுடைய அருளாசி கிடைக்கும். மகிழ்ச்சியான மனிதனுக்கு மட்டும்தான் பேரின்மை உணரப்படும் நண்பர்களே. இந்த பேரின்மையை உணர்ந்து, இந்த பேரானந்தத்தை உணர்ந்து, இந்த மகிழ்ச்சியை உணர்ந்து, வாழ்வில் எல்லா விதமான இன்பங்களும் பெற்று 16 வகையான செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழுங்களை நான் ஆசீர்வதித்தது. நாளை சென்னை தந்திரா உயர்நிலை வகுப்புக்கு எல்லோரும் வாருங்கள். இதுவரையிலும் முடிவெடுக்காத நண்பர்களும் இந்த கிளாஸை பார்த்துட்டு முடிவெடுத்து எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, காஷ்மீர்ல இருந்தாலும் சரி, கன்னியாகுமரி இருந்தாலும் சரி, நாளைக்கு வந்து சேருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்ற நண்பர்களே. இன்று வந்து ஒரு எக்ஸசிவ் வகுப்பாயிடுச்சு. நான் பிளான் பண்ணது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஓஷோவே இறங்கி பேசணும் தான் நினைக்கிறேன். இந்த கிளாஸை பத்தி யாராச்சும் ஒரு ஃபீட்பேக் சொல்லி முடிங்க. நாளை சந்திப்போம் நேரடி வகுப்புல. சொல்லுங்க கார்த்திகேயன் சார். இன்னைக்கு உங்க ஸ்பீச்சை வந்து நீங்க சொன்ன மாதிரி சார், அந்த ஓசோவை வந்து சொன்ன மாதிரி ஒரு உணர்வு சார். அப்படி ஒரு குருவோட ஒரு வார்த்தைகளை கேட்கறதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணியிருக்கோம். போக இன்னைக்கு பொருளாதார நெருக்கடியில் ரொம்ப இருக்கு சார். இந்த பொருளாதாரத்தை நீங்க அடைவீங்கன்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது மனசுக்கு தைரியம் இருக்கு சார். எதையும் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டோட ஒரு தைரியம் வந்துச்சு சார். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசு. ஓகே சார், வாழ்த்துக்கள். மாசந்திரா இன்வைட் பண்ண உங்களை வரவேற்கின்றது. நாளை சென்னை கிளாஸுக்கு வாருங்கள். சௌந்தரராஜன் சார், நீங்க கிளாஸை பத்தி ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்க சார். கார்த்திக் ஆர் ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, முடிப்போம். சார், வழக்கம் போல நல்லா இருந்தது சார். நாளைக்கு சென்னை கிளாஸ்ல வந்து ரொம்ப ஈகரா இருக்கேன் சார். வாங்க கார்த்திக், வாங்க, வாழ்க வளமுடன். ரீனா மேடம் உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க மேடம். கிளாஸ் எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்துல நீங்க தான் வந்தீங்க சார். இந்த கிளாஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு சார். நீங்க சொல்ற விதமும் பேசின விதமும் அது நாங்க வந்து அங்க உண்மையாவே நீங்க சொன்ன வார்த்தைகள் வந்து அந்த அளவுக்கு ஒரு உள்நோக்கி போனனால அங்க நீங்க சொன்னது வந்து இப்பயே அனுபவிச்ச மாதிரி இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். நாளைக்கு நீங்க கிளாஸ் வரீங்க ரீனா மேடம்?
எஸ் சார், நாளைக்கு நானும் வரேன் சார். அன்னபூர்ணி மேடம், கோகிலா மேடம், லேடிஸ் நிறைய வராங்க. பாஸ்கரன் சார் நாளைக்கு உங்க ஒய்ஃபோட அழைச்சிட்டு வாங்க சார். பாஸ்கரன் சார் இப்பதான் பாக்குறேன். பாஸ்கரன் சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நாளைக்கு கிளாஸ் வாங்க சார். என்ன சார் மாசந்திரன்ல கட்டிட்டு அட்டன் பண்ணாம இருக்கீங்க? நாளைக்கு வாங்க சார் ஒய்ஃபோட. ஆமாங்க சார், கண்டிப்பா வரேங்க சார். நாளைக்கு வரேன். லேடிஸ் எல்லாம் வர்றாங்க, நாளைக்கு வாங்க. தினேஷ் அட்மின்ட்ட பேசி உங்க வருகை உறுதி செய்து கொள்ளுங்க. இன்னும் ஃபோன் பண்ணி பேசிட்டேங்க சார். ஓகே சார், ஓகே சார். நாளைக்கு வந்துடுங்க காலையில. உங்க ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சௌந்தரராஜன் சார் உங்க அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். சௌந்தரராஜன் சார் லைன்ல இருக்கீங்களா? குமார் லைன்ல இருக்கீங்களா? ஓகே சார், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நாளை சந்திப்போம். மகிழ்ச்சி. இந்த ஆடியோவை இன்னொரு வாட்டி